ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட நோட்டீஸ் பண்ணுறது அவங்களோட கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் வித் குட் க்ரூமிங், எவ்ரி திங், அச்சீவ்மெண்ட், எவ்ரி திங். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹவ் வெல் தே ஆர் லுக்கிங், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஃபஸ்ட் லுக் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் நிறையா பேர் காசு பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய ஹீரோஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஹீரோயின்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன், வாட் யூ ஸ்பெசிஃபிக்கலி லுக் அட் இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின்? ஸோ இது இருக்கணும் நான் எதிர்பார்ப்பேன், ஒரு ஹீரோ ஆகணும், ஹீரோயின் ஆகணும், இது எனக்கு முக்கியம் அப்படின்னா வாட் யூ சே? இல்லை, லைக் பேஜ் 3 மாதிரி சினிமா ஆல்சோ இஸ் எ பியூட்டி பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு வந்து தே ஷுட் லுக் அட்ராக்டிவ். அட்ராக்டிவ்ங்கிறது வந்து வெறும் அழகு சார்ந்தது மட்டும் இல்லை, அந்த பர்சனாலிட்டி, their performance, their talent and how much they are interested in their work. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இது பண்ணுவோம். அப்புறம் as a director நான் முக்கியமாக பார்க்குறது என்னோட கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அதான் என்னோட கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது ஒன்று, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த கேட்டகரியில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சார். ஆஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, எவ்ரிபடி கேரி தெம்செல்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. பட் சுந்தர் சி சார் ஐஸ் கேட்ச் பண்ணியிருக்கிறது ஒரு ஹீரோ இல்லை ஹீரோயின், இது இவங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க, பட் இவங்களோட பர்சனாலிட்டி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், த வே தே கேரி தெம்செல்ஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் அப்படின்னா ஒன் ஹீரோ ஒன் ஹீரோயின் யார் சொல்லுவீங்க? வந்த இடத்துல ஒரு கஷ்டமான ஒரு அது நிறைய என்னோட இதில் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து அப்போது பீனிங் ஸ்டேஜில் வந்து ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார் இஸ் ஒன் சச் அ குட் லுக்கிங் கை. அவரோட அந்த பர்சனாலிட்டி, அவரோட மூவ்மெண்ட் ஆகட்டும், பேசுகிற விதம், ஸ்டைல், எவ்ரி திங் கேட்சி. இல்லை உள்ளு தெரியுதா கார்த்திக், தட்ஸ் மை மூவி. அது எனக்கு ரொம்ப கார்த்திக் சார். தென் முக்கியமாக இன்னொருத்தர் சொல்லணுன்னா, சில பேர் தான் ஆடின காட் வந்து அந்த பவர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன போட்டாலும் அழகாக இருக்கும், என்ன போட்டாலும் ஸ்டைலாக இருக்கும். ஆப்வியஸ்லி ரஜினி சார். ஆப்வியஸ்லி ரஜினி சார் வந்து இஸ் ஃபேண்டாஸ்டிக். அவர் வேற ஜோன். அதாவது அவர் ஃபேஷனபிள் திங்காக போடணும் அவசியம் இல்லை, அவர் போடுறது ஃபேஷன் ஆகிடுது. ஸோ அது ஒரு பெரிய ரஜினி சார் கிஃப்ட். அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஐ கேன் நேம். பெண்கள் பேர் சொல்லணும் ஃபஸ்ட்டு, எப்படி இருந்தால் என் ஒய்ஃப் பேர் சொல்லணும், இல்லைன்னா அது நான் பிரச்சனை. ஷீஸ் ஒன் வெரி வெல் ட்ரெஸ்ட் லேடி. நான் அவங்கள்ட்டே சொல்லுவேன், நீங்கள் வந்து பேசாமல் ஒரு பொட்டிக்காரங்களா, பிகாஸ் அமௌண்ட் அவங்களோட செலெக்ஷன், கலர் செலெக்ஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொருத்தங்க நான் பழைய முதல்ல ஹீரோயினில் ஒருத்தவங்க சொல்லணுன்னா ஐ சே ரம்பா. பிகாஸ் ரம்பா வந்து she is not a born beauty, but the way she groomed herself, right from her hairstyle to costume selection, how to carry herself, that is one fantastic thing with Ramba. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஹீரோயினில் ஐ லைக் த்ரிஷாவோட காஸ்டியூம் சென்ஸ், பிகாஸ் she had the nice physique also, tall and thin and so good looking. So Trisha is one fantastic. And இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஹீரோயினில் சொல்ல போனால் Tamanna is on another fantastic heroine with a great dress sense and makeup sense and how to present herself well, and she has become a fashion icon all over India. So list நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you so much sir for being such a sport. So சுந்தர்சி சார்ல இருந்து இங்க வந்து எல்லாரும் சொன்ன ஒரு பேர் வந்து கிருஷ்ணா. So கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க, நீங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? சார் சொன்ன மாதிரி வந்து கண்ணை வந்து பார்ப்போம். ஏன்னா நான் இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்து மிரரில் பார்த்து பேசி நான் கண்ணை பார்த்து பேசுனது அதிகம். ஸோ ஒரு பர்சனை வந்து கண்ணை பார்க்கும்போது என்னென்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும். நான் ஒரு ஹேர் கட் சஜஸ்ட் பண்ணணுன்னா கூட வந்து அது உங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், பிகாஸ் நான் எனக்கு ஒருத்தர் பார்க்கும்போது 10 ஐடியாஸ் பிச் பண்ண முடியும். பட் நமக்கு என்னென்னா பேசும்போது தான் வந்து எல்லா விஷயமும் வந்து ஃபைனலாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது உங்களுக்கு செட் ஆகுன்னு சொல்லுவோம். ஸோ ஹேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து லைஃப்பில் வந்து என்ன வேணால் கான் த்ரூ பண்ணியிருக்கலாம், பட் ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அப்படின்னா தே வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ஸ். ஒரு ஃப்ரெஷ் லுக்கு வரும், நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம், நம்ம எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை இந்த ஹேர் கட்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ உன்னதமாக சொல்கிறாரு பாருங்களா, நல்ல ஒரு கைதல் கொடுத்தது அவருக்கு. ஹேர் இஸ் எவ்ரிதிங் ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆன்சர். அண்ட் இன்னைக்கு பேஜ் 3 அப்படிங்கும்போது டெஃபினெட்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னே ரொம்ப பேர் போன ஒரு சலூன் லக்ஸுரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி ஸ்டார்டட் சார் 15 இயர்ஸ் பேஜ் 3 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ
ஸோ பேஜ் 3யோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகினிங்லேருந்து இப்போ இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து கான்ஸ்டண்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டும் இருக்குது. ஸோ பேஜ் 3யோட ஸ்ட்ரென்த்தே கான்ஸ்டண்ட்டாக நாங்களும் எங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டு எங்களுடைய எம்ப்ளாயி ஸ்டாஃப் எல்லாத்தையும் கால் ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் அவங்கள கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள பியூட்டி ட்ரெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக எங்கள் லெவலில் அப் பண்ணுறது தான் ஐ திங்க் பேஜ் 3யோட ஸ்ட்ரென்த்து. தேங்க்யூ சார். சார் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க இன் யுவர் இண்டஸ்ட்ரி அண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேஜ் 3யோட அசோசியேஷன் பற்றியும் சொல்லுங்கள். அவங்கள வந்து எவ்வளோ வருடங்களாக உங்களுக்கு தெரியும், your ரிலேஷன்ஷிப் வித் பேஜ் 3 அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்லி தென் தட் பர்சன் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா வாட் இஸ் யோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா அது வந்து வெளியே இருக்கிறவங்க யாரும் ஆர்டர் பண்ண முடியாது. அவங்க உள்ளே இருந்து அவங்க வந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கணும். அவங்க அதை நினச்சிட்டாங்கன்னா உலகம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். இன்னைக்கு வந்து கிருஷ்ணா வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்து ஒரு சலூன் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வந்து 2வது சலூன். அங்கே இருக்கிற கெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் 5 to 10 minutes அமைதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஜஸ்ட் 5 to 10 minutes. யா, தேங்க்யூ. சாரி சார். எதான் கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா மாதிரி எனக்கு நிறைய பேர் சங்கர் இருக்கிறாங்க, பிரீத்தி இருக்கிறாங்க, நிறைய பேர் என் கூட இருந்த ஸ்டைலிஸ்டாக இருந்து இன்ஃபேக்ட் என் கூட வந்து வேலை பார்க்கிங் இருந்த ஒரு இது எனக்கு வந்து அவர் வந்து இப்போ வந்து 2வது சலூன் ஆரம்பித்து 3வது சலூன் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வளரும் போது தான் என்னோடய சக்ஸஸ். இப்போ எனக்குன்னு ஒன்றும் தனி சக்ஸஸ் கிடையாது. இன்றைக்கி ஒரு 1000 நேச்சுரல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், 33வது பேஜ் 3 வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் ஒருத்தவங்களும் அவங்க போடுற உழைப்பு, அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஸ்மைல் ப்ரொவைடர் போடுற உழைப்பு. எனக்கு வந்து சும்மா டிரைவர் சீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தவிர இட் இஸ் அவங்களுடைய உழைப்பு. அதை நான் வந்து கொரியோகிராஃபர் மாதிரி ஸோ அந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். அது நல்ல நமக்கு திறமையானவர்கள் கிடைச்சா அவங்கள வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. சார் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ரஜினி சாரோ கமல் சாரோ உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு வந்து ஆஸ் அ டிரெக்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி வந்து அவங்க கிருஷ்ணா வந்து அந்த முதல் சலூன் கேஎன்கே ஆரம்பிக்கும் போது என்னப்பா பண்ணிடுவியா அப்படின்னு ஒரு சந்தேகமாக கேட்டேன். அவங்க ஒய்ஃப் அந்த காலத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவங்களுக்கு வந்து இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து அவரோட யூடியூப் சேனல் எஸ்பெஷலி நான் வந்து கிருஷ்ணா சொல்லும்போது அவர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் மட்டுமல்ல, அவர் ஒரு டிஜிட்டலாகவும் அவர் வளர்த்துக்கினார். எப்பயும் ஒரு ஆள் ஷைன் பண்ணணும்னா ஒரு ஆங்கிளோட நிறுத்தக்கூடாது. 1+1 1+1 சொல்ல மாதிரி ஆக்டர் ஆரம்பித்து டைரக்டர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகும்போது தான் பல பரிமாணத்தில் அவங்க வந்து அவங்க பிரகாசிக்கிறாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணாவும் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் வந்து வந்த இடத்துல இருந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அடுத்த லெவல் போகணும். நான் எப்பயும் சொல்கிறது தான், இன் லைஃப் லாங் கட் இஸ் தி ஷார்ட் கட். அதனால் நீங்கள் ஷார்ட் கட் எடுக்காமல் லாங் கட் எடுத்து இன்னும் மேலே வாங்க. அது வந்தீங்கன்னா எங்களுக்கும் பெருமை, எல்லாருக்கும் பெருமை. அதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். So sweet of you, sir. Usually they say greater legacies grow stronger with time. So you're growing and you're making others grow. That is incredible of you. So kutti kaithil kodalaam avarukku. Thank you so much for your wonderful sir. Sir, avaru sonna maadhiri you been transforming. Director ஆகும், ஆக்டர் ஆகும், ப்ரொடியூசர் ஆகும், நீங்கள் மற்றவங்களையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எது முக்கியம் நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது என்னது? அண்ட் உங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். என்னோட லைஃப்பில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹீரோ கிருஷ்ணா அவரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும். அவர் 12-13 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டைலிஸ்டாக எனக்கு வந்து அறிமுகமானவர் தான் கிருஷ்ணா. அவரோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் பார்த்துட்ருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு கிருஷ்ணா பார்க்கும்போது ஒரு படத்தில் நடக்கிற ஒரு ட்ராக் ஞாபகத்துக்கு வரும். ஒரு படத்தில் வந்து அந்த சந்தானம் அண்டு கஞ்சா கருப்பு இருப்பாங்க. அந்த சாம்சங் கதவு தட்டுவார். சார் எனக்கு வேலை கிடச்சிருச்சுட்டு ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கதவை தட்டும்போது சார் நான் ஒரு பைக் வாங்கிட்டேன்னு கதவை தட்டுவார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு ப்ரமோஷன் ஆகிடுச்சு, கார் வாங்கிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஃபாரின் போகிறேன் சார், ஃப்ளைட் போயிட்டு. நான் கண்ணு முன்னாடி அப்படி பார்த்த ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான். அதாவது ஒரு உழைப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரணுன்ட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கிருஷ்ணா தான் சொல்லுவேன். அதாவது எத்தனையோ பேரோட நமக்கு தெரிஞ்ச ஹீரோக்களை பற்றியெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல ஹீரோக்கள் வந்து நம்ம கண்முறையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிருஷ்ணா. லைஃப்பில் வந்து உழைப்பு மட்டும் பத்தாது, சின்சியரான உழைப்பு வேணும். ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்கிறது அவர் அதை எடுத்தார்.
என்ன உழைச்சால் ரிஸ்க் எடுத்தாலும் கை கொடுக்கறதுக்கு குமரவேல் சார் மாதிரி அவங்க வீணா மேம் மாதிரி கூட கை கொடுக்கறது கை இருக்கும்போது தான் மேலே வர முடியும். அவரோட உழைப்பு இவங்க எல்லாத்தோட ஆதரவோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். ஸ்டைலிஸ்டாக இருந்தவர் கேஎன்கே ரோட்டில் ஒரு எடுத்த ஷாப் எடுத்தார். அதுக்கப்புறம் அது பெருசாக விரிவடைஞ்சு இன்னொரு பெருசாக ஆரம்பித்தார். இப்போ டி நகரில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காருன்னா வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அவரோட உழைப்பு. ஸோ ஐ விஷ் கிருஷ்ணா கூட வந்து பெட்டர் ஆஃப் இல்லாமல் எந்த வெற்றிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதன் வெற்றிக்கு முன்னாடி வந்து ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் ஆகட்டும், அப்புறம் புதுசாக ஒரு ஜூனியர் எல்லாம். ஸோ கங்க்ராட்ஸ் எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் பார்க்கும்போது இவரோட வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கிருஷ்ணா வித் குமரவேல் சாரோட நிலையில் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய ஆளாகணுன்ற என்னோட வாழ்த்துக்கள். வந்து இந்த குட்டி பையன் வரைக்கும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் சார் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஒன்று இருந்தால் நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பா தம்பி அப்படின்னு குட்டியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளேயோ வெளியிலையோ ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா அது ஒன்று என்னது சார்? ஆசைப்பட்டதை பண்ணணும், நல்லா பண்ணணும், சின்சியராக உழைக்கணும். Thank you, sir. ஏன்னா அப்பாவே உதாரணம், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. Definitely. So Krishna, how do you feel? Because இன்னைக்கு எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க, உங்க பேர் சொல்றாங்க. It's in years of work and dedication இல்லைங்களா? So how do you feel at this moment? உங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதியை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு பகுதியை நீங்க வந்து பார்க்குறீங்க? இது சொல்லணும்னா இது வந்து என்னோட மோஸ்ட் எமோஷனல் டேன்னு நான் சொல்லுவேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும். லைஃப்பில் நம்மளால் வந்து திரும்பி சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா டைம் தான். இதில் குமார் சார் வந்து நான் பெருசாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, பியூட்டி இண்டஸ்ட்ரி எங்கெங்கேயோ வளர்ந்துருக்கு. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் நம்ம முன்னாடி இருக்கணும் அப்படின்னா அது குமார் சாரோட இன்புட்டு தான். இன்றைக்கி நாங்களாம் கிடையாது, அவர் இல்லைன்னா நாங்களாம் கிடையாது, டு பி ஆனஸ்ட். ஏன்னா அவங்க தான் அந்த பேஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க, அந்த பேஸை வளர்த்தாங்க. நாங்களாம் வந்து திறமையோடு உள்ளே வந்தோம். ஸோ வளர முடிஞ்சது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது பிக் ரோல். எங்களோட பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் போட்டதே வந்து குமார் சாரும் வீணா மேமுக்கும். அவங்க இல்லைனா வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நேச்சுரல் ஷோ இல்லை பேஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த ரியல் சூப்பர் ஸ்டார், தே ஆர் த ஒரிஜினல் மாஸ்டர் காப்பி அண்ட் தே ஆர் த ரியல் ராக்கி பாய் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எசன்ஸ்லேருந்து வந்தது தான் மற்ற எல்லா பிராண்டும். இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் ஸ்டைலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி நேச்சுரல்ஸ் இருந்து தான் வந்திருப்போம். எல்லா பிராண்டில் இருக்க அந்த ஃப்ரான்ச்சைஸே இருக்கட்டும், எந்த போர்டாக இருக்கட்டும், அந்த பேஸ் கிரியேட்டர் குமார் சார் கண்டிப்பாக. அது வந்து இல்லைன்னு வந்து யாரும் மறுக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எங்கள் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் சார் வந்து காட் கிஃப்டட் தான் நான் சொல்லுவேன். குமார் சார் இல்லைன்னா வந்து இந்த மார்க்கெட்டுக்கு பிடிச்சி வளர்ந்துருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின், பேஜ் 3 பற்றி ஒரு சில வார்த்தைகள். பேஜ் 3 பற்றி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மக்கள்கிட்ட கேமரா பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. You can also say நீங்க ஏதாவது பர்சனலாக சர்வீஸ் இருக்கீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பேஜ் 3 33rd சலூன் 13வது சென்னையில் நாங்கள் 4000 ஸ்கொயர் ஃபீட் இன் டி நகர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் சலூன் வித் ஆல் த லக்ஸரி பிராண்ட்ஸ். இருக்கிற ஹெட் டு டோ அத்தனை சர்வீஸும் இருக்குது. யூ ஷுட் ப்ளீஸ் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கிருஷ்ணா கீழே ஒரு நல்ல டீம் இருக்குது. ஸோ யூ வில் கெட் ஆல் த சர்வீசஸ் பர்ஃபெக்ட்லி. ஸோ ப்ளீஸ் விசிட் அஸ். இப்போ 5 ஸ்டாராக இருக்கணும் சலூன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த காலத்தில் பேஜ் 3 ஆரம்பித்தோம். வாட் இஸ் 5 ஸ்டார் அபவுட் பேஜ் 3ன்னு சொல்லிட்டு 5 ஸ்டைலிஸ்ட்டை நாங்கள் சொன்னோம். இந்த 5 பேரால் தான் பேஜ் 3ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, இன்டீரியர் டெக்கரேஷனு, ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது, பீப்புளு, ப்ரமோஷனு, ஸ்டைலிஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த இது கொடுத்தா. ஈவன் ஹைஜீன் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தாலும் ஹைஜீன் தான் முதல். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது தான் இந்த ப்ரீமியம் கஸ்டமர் வருவாங்க. அதுக்கான இதுதான் உழைப்பு தான். ரொம்ப நல்லா, ரொம்ப பிரமாதமாக இருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஐ வெரி ஹாப்பி டு see this salon. ஸோ அந்த 2 பார்ட்னர்ஸுக்கும் இந்த வந்து எல்லா ஸ்டைலிஸ்ட்டுக்கும், எல்லா ஸ்மைல் ப்ரொவைடருக்கும், ஷான், லதா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு. இல்லை, ஆக்சுவலாக முதல்ல வந்து என்னோட ஜென்ரேஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சலூன்னா வந்து போய் வந்து ஹேர் கட் பண்ணணும், இவ்வளோ தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு 2 கொஞ்சம் பவுடர் பூசி விடுவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அதுக்கு முன்னாடி
ஸோ இப்போ வந்து சலூனுங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறிடுச்சு. அதாவது ஒரு நான் என்ன சொல்கிறதுனா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலே அதிகம் பண்ணுற மாதிரி. ஒரு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டல்லாக சைக்கலாஜிக்கலாக டவுனாக வந்திருப்போம். பட் இங்கே நம்மளோட லுக்கு ஒர்க் எல்லாமே அவங்க மாற்றி அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும்போது நாட் ஒன்லி நம்ம உருவம் சேஞ்ச் ஆகிருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாங்கிறது வந்து ஒரு முக்கியமாக வருது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இப்போது முக்கியமாக பேஜ் 3 பிளேயிங் பிக் பார்ட். நானே சின்ன ஷூட்டிங்லாம் முடிச்சு வந்து ஒரு 20 நாள் அவுட்டோர்லாம் முடிஞ்சு கண்ணாடி பார்க்கும்போது எனக்கே டவுன் ஆகிடுவேன் அப்படி இருப்பேன். அப்புறம் வந்து கிருஷ்ணாட்டேக்கு என்னை ஒப்படைச்சிட்டேன்னா அப்புறம் சார் சொன்ன மாதிரி டாப் டு. ஸோ அந்த காலம் மாறி போச்சு. வெறும் தலையை மட்டும் கொடுக்குற காலம் போய் நம்ம முழு உடம்பையே கொடுத்துட்டு ரைட் ஃப்ரம் மெடிக்யூர்லேருந்து ஸ்பாலேருந்து எவ்ரி திங் பண்ணிட்டு போகும்போது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அவுட்டர் லுக், நம்ம இன்னர் கான்ஃபிடன்ஸுக்கும் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த வே நீங்கள் ஆரம்பிச்சு வச்ச இந்த பேஜ் 3 மூலமாக ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கான்ஃபிடன்ட் லெவலில் இப்போ அவங்க ஏதாவது எலெக்ஷன் போகிறாங்க கேள்விப்பட்டோம், கூட இப்போ எலெக்ஷன் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை கூட போய் ஏதாவது சர்வே பண்ணுவீங்களா? நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு முக்கியமாக இருந்துச்சுன்னா நீ கூட தான் இருக்க போகிறீங்க. அப்புறம் இங்கே எதுக்கு அதான் ரஜினி கமல் 2 பேரும் இயக்குனதா சுதர்சி சார் வேணாம் நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட் சங்கமித்ரான்னு ஒன்று இருக்கு உங்ககிட்ட. ஆமாம், அதை இயக்கிறதுக்கான வாய்ப்புக்காக இது வேணாம்னு சொல்லிட்டீங்களா? ஏன்னா அது பெரிய துருவங்கள் ரெண்டுமே இயக்கிறது. இல்லை அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. சங்கமித்ரா வந்து இப்போ எனக்கு என்ன பேக் டு பேக் என்னோட கமிட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற பொசிஷனில் சங்கமித்ராலாம் இருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக வரும். இப்போ இருக்கிற என்னோட ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா மானிட்டரி வைஸாக வந்து இட்ஸ் நாட் அட்வான்ஸ். ஒரு படத்தில் 2 வருஷம் மாற்றுறது மேபி அடுத்த 2-3 வருஷத்தில் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட கமிட்மெண்ட்ஸ் 2 வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அதுக்கும் இதுக்கு எந்த வித கனெக்ஷனும் கிடையாது. ஸ்டார் லேடி அழகான பெண்கள் சொன்னீங்க, மூக்குத்தியம்மன் 2ல வந்து நைட் இருக்காங்க, அவங்களை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே, அவங்க அழகான லேடி இல்லைங்க. ட்ரெஸ் பற்றி சொன்னாங்க. மூக்குத்தியம்மனில் நயன்தாரா ஃபுல்லாக அம்மன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அது நான் சொல்ல முடியாது இல்லையா. மூக்குத்தியம்மன் முடிஞ்சிக்கிட்டு தான் 4 months ஆச்சு. சிஜி வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 year பக்கமாக சிஜி மட்டும் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு. சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம சொன்னீங்க, ஒய்ஃப் சொன்னீங்க, இது மாதிரி சொன்னீங்க. நயன்தாரா பற்றி ஒரு வார்த்தை வைக்கவே சொல்ல எந்த பிரச்சனை உங்களுக்கு? ஆஹா, அதான் அவர் சொன்னாரு, கேட்டார், சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி தான். ஓகே சார். பேஜ் 3 பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா, அந்த சலூன் பத்தி பியூட்டி பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. பாலா சார் உங்களுக்கு தான் சலூன் பத்தி பேஜ் 3 பத்தி கேட்கலாம். அரசியல் ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருப்பாங்க. இனிமே எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் அவங்க அழகின் ரகசியம் என்ன? ஒரு அன்பான கணவனோட அரவணைப்பு. Thank you. Hi, Vinusha ma'am. Thank you so much for joining. So, what beauty is to you? Beauty என்றால் என்ன? அழகுனா நீங்க எப்படி பாக்குறீங்க? And first, please answer. நீங்க வந்து page 3 ஓட எவ்வளவு வருஷமா travel பண்றீங்க? And how do you know about page 3? And அடுத்த பேஜ்ல வார்த்தைகள். Let's start with that. Okay. Page 3ல வந்துட்டு பிரியாக்காவும் கிருஷ்ணானாவும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆகும். எனக்கு கேட்கல. இன்னைக்கு கொஞ்சம் லவுடா மைக் வேணா எடுத்து பேசலாம். Everybody please be quiet for like 5 seconds or 10 minutes please. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கால் என்ன வயசானவங்க நினைச்சுக்க போறாங்க. அமைதியா இருங்க. 5 வருஷமா பேசிருங்க மேம். அப்படியே அதே லவுடா. யா. we'll start. ஸோ பேஜ் 3ல வந்து கிருஷ்ணானாவையும் பிரியாக்காவையும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஸோ லைக் நுங்கம்பாக்கம்ல இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஸோ அப்பயே வந்து லைக் அது குட்டி குட்டி ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது, லைக் ஷூட்டுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரெப் ஒர்க்ஸ் பண்ண முடியுமோ ஐ யூஸ் டு கம் அண்ட் டூ தேர். அப்புறம் அழகு என்றால் என்ன? வினுஷா வந்து அழகு எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். புது பேஜ் 3 சலூன் இங்கே டி நகரில் ரொம்ப செம்மையாக இருக்குது. எனக்கு நுங்கம்பாக்கம் விட இப்போ இந்த டி நகர் ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆல் த வால்பேப்பர்ஸ் லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப ரூட்டட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இட்ஸ் நாட் லைக் டூ வெஸ்டர்னி பட் லைக் இட்ஸ் a mix of இண்டோ-வெஸ்டர்ன் மாதிரி. இட்ஸ் ரியலி குட். யா. ஓகே, ஸோ ஒரு பியூட்டி ஸ்டீரியோடைப்பை சேஞ்ச் பண்ணணும், பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன் பியூட்டி ஸ்டீரியோடைப் வந்து ஸ்டீரியோடைப்பே பிரேக் பண்ணு. யா
ஸ்டீரியோ டைப்ன்ற வார்த்தை எதுக்கு தேவையில்லை, நம்ம அழிச்சிடலாம். வெரி குட். Everything is beautiful, anything is beautiful. It's just their everyone's perspective. யா ஒரு மனுஷங்களோட அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அது அழகு இது அழகு அப்படின்னு நம்ம பிரிக்கப்படுறோம். பட் ஆனால் வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பேஜ் 3 எடுத்துக்கிட்ட சர்வீஸில் எது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்னு தோணுச்சு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். விச் சர்வீஸ் மேட் யூ ஃபீல் லைக் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே கொஞ்சமாக இருந்துச்சு அந்த சர்வீஸ் அப்படின்னா. Okay, so one word about page 3. Fabulous. Stunning. Stunning? Yeah. It's like maybe it's like home, relaxing. Thank you. So many words. Yes. Now that you are here with all the guests, can we quickly move on to the invocation? Yes, thank you so much. ஒரு சின்ன photo மட்டும் எடுத்துலாம். சந்தோஷமா இருக்கு இந்த வெஞ்சூரில் இங்கே பார்க்குறப்ப. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் விசிட் பண்ண சலூனில் ரொம்ப கிராண்டியராக இருக்க சலூனாக நான் இந்த சலூனை பார்க்குறேன், டி நகர் பிரான்ச்சை. ப்ளீஸ் டூ விசிட். ரொம்ப நல்லா இருக்கு. நான் சலூன் இங்கே எல்லாமே இது எல்லாமே எடுத்து பார்த்தோம், அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தென் டூ ஆல் விசிட். அண்ட் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க or what did you do? அது ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. பண்ணிருக்காங்க சொல்லு. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டெஸ்டிங் தான் அப்படி பண்றது. தனி கிருஷ்ணா எனக்கு நிறைய நான் நிறைய முடி வச்சுதான் சொன்னாங்களே, அதெல்லாம் இங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ நிறைய நான் முடி வைக்கிறது கட் பண்றது எல்லாமே இங்கே தான் பண்ணுவார். கிருஷ்ணா அதான் பண்ணிட்டே இருப்பார். சேஞ்ச் ஓவர் லுக் கொடுக்குறது வந்து கிருஷ்ணா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு தரையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்து கிருஷ்ணா. நிறைய இடத்துல எங்கள் அக்கா வந்து அந்த புதுசாக பிராண்ட்லாம் வாங்கினா முதல்ல என் மூஞ்சில் தான் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயும் எஃப்ஜியோட ரீசன்ட் லுக்குமே அவன் இங்கே தான் பண்ணான் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி நிறைய லுக்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க கான்ஸ்டன்ட் அந்த வே யூ கேரி யுவர்செல்ஃப். சோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அண்ட் ஸ்டைல் அப்படினா எஃப்ஜிபி என்ன? பெரிய கேள்வியா கேட்டு என்னன்னு ஒரே வார்த்தை கேஷுவலா முடிச்சு போறாங்க. இல்ல ஆக்சுவலா ஸ்டைல்ன்றது என்னன்னா வந்துட்டு அபவுட் ஹவ் வி கேரி ஆர்செல்ஃப். ஸோ ஸ்டைலிங்கிறது அதுதான். இப்போ எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டைலிங்குள்ள வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு நான் வந்துட்டு ஷார்ட் ஹேர் போயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமா இருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ எப்படி ஹேர் கட் பண்ணோன்னே தெரியாம தான் இருக்கேன். ஸோ தெரியாமல் இருக்கும்போது நான் இங்கே வந்து கிருஷ்ணா சார் கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், நீங்களே ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லுக்காக ட்ரை பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி பண்ணாத லுக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணேன். ஸோ எங்களை வச்சு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த சலூன் ஓப்பன் பண்ணுறதுக்கே முன்னாடி. சாஃப்ட் லான்ச் இங்க இருக்கு கேமரா. சோ பிக் பாஸ் அதனால ஒரு கேமரா எங்க இருக்குன்னு தெரியாம பேசிட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசுவாரு. கேமரா தம்பிங்களா இருக்கு பாருங்க. சாரி गाइस. சோ வினிஷா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வினிஷா நானும் இந்த சலூனுக்கு முதல்ல சொன்னேன்ல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த சலூன் தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கேஎன்கேக்கு வந்து வினிஷா ஃபர்ஸ்ட் இந்த சலூன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. திவ்யா மேம் நீங்க சொல்லுங்க. திவ்யா எப்பவுமே அழகா இருக்கீங்க, அதோட சீக்ரெட் என்ன? இப்போதான் ஷூட்டிங் முடிச்சு வந்தேன். ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படினா நீங்க என்ன நினைக்கிறீங்க கேமரா பார்த்து? இல்லை, ஐ திங்க் எவ்ரிபடி நீட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் ஷுர். எப்பவுமே ஒரே லுக்கில் இருக்க முடியாது. ஒரு சின்ன ஹேர் கட் அட்லீஸ்ட் பண்ணால் ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, எஸ்பெஷலி ஃபார் விமென், ஃபார் கேர்ள்ஸ். எனக்கு பேஜ் 3 இஸ் வெரி மச் கனெக்டட். எந்த ஊருக்கு போனாலும் ஓகே பேஜ் 3 இருக்குன்னா நான் யோசிக்காமல் அங்கே வந்து போய் கெட் மை சர்வீசஸ். நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது பேஜ் 3. ஸோ ஐ வெரி ஆஃபன் கோ டு பேஜ் 3 அண்ட் ஐம் ரெகுலர் கஸ்டமர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர் டுடே வித் லான்ச். எங்க பெஸ்ட் விஷஸ்க்கு எனக்கு எதுவும் பேச வராது, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ் இந்த பார்லருக்கு. தேங்க்யூ. எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா இல்லையா? ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இங்கே எல்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்ட கேள்வி அதே தான். நம்ம ஹேர் கட்டை நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அக்கா ஒரே நிமிஷம் தேங்க்யூ. ஸோ பேசிக்லி நம்ம எப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுதோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹேர் கட் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த சேஞ்ச் ஆஃப் ஹேர் ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ அதே நான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கிருஷ்ணா நிறைய கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் 13வது இந்த பிரான்ச்சுக்கு அண்ட் பேஜ் 3க்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.